ரோஸ் மில்க் 10 ரூபாய். சுவையான ரோஸ் மில்க் 10 ரூபாய். சில்லுன்னு ரோஸ் மில்க் 10 ரூபாய். ரோஸ் மில்க் 10 ரூபாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரோஸ் மில்க் வந்து சைக்கிளில் வச்சு சேல்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் வந்து எனக்கு கொஞ்சம் ரோஸ் மில்க் போட்டு கொடுப்பா, நான் வெளியில் போய் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார். அவருக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ரோஸ் மில்க் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா லிங்க்கில் செக் பண்ணிக்காங்க. ஒரு 4-5 வீடியோ இருக்கும், கிளியராக இருக்கும். எவ்வளோ தண்ணி சேர்க்கணும், எவ்வளோ பால் சேர்க்கணும், எவ்வளோ சீனி சேர்க்கணும், எசன்ஸ் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு கிளியரான இன்ஃபர்மேஷன் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இவருக்கு என்னென்னலாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். பொருள் எல்லாமே அவருக்குள்ளே தான், சரிங்களா? இந்த கேடிஎம் ஸ்பீக்கரு, ரோஸ் மில்க் போடுறதுக்கு பாத்திரம், அப்புறம் சைக்கிளு, இந்த காய்கறி ட்ரே வந்து நம்ம கடைக்கு காய்கறி நிறையா வரும்போச்சில் வந்தது, அவருக்கு இன்றைக்கி வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என்னென்னலாம் வச்சுருக்கோம், எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது செட்டப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து 10 லிட்டர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 10 லிட்ரு, அதாவது இந்த வெசல் வந்து 12 லிட்டர் பிடிக்கும். 10 லிட்ரு மேலே வந்து என்னென்னா ஐஸ் க்யூப் வாங்கி போட சொல்லியிருக்கேன், சரிங்களா? நம்ம பக்கத்துலேயே ஃபேக்ட்ரி இருக்குது, அது ஒரு 2 கிலோ வாங்கி போட சொல்லியிருக்கேன். ஸ்பூனை வந்து ஒரு டப்பாவில் தனியாக வச்சுருக்கேன், ஏன்னா ஸ்பூன் வந்து உள்ளே விழுந்தக்கூடாதுக்காக கரண்டியாக தனியாக ஒரு முட்டாய் டப்பாவில் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து அவரோட FSSAI லைசன்ஸ், சரியா? அவருக்குன்னு தனியாக எடுத்திருக்கு அந்த FSSAI லைசன்ஸு. அப்புறம் பிளாஸ்டிக் கப்பு கரெக்டாக 180 ml தான், அதில் 210 ml எழுதிருக்கு. பின்னாடி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் யாராவது பார்சல் கேட்டால் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரப்பர் பேண்டு, அப்புறம் ஜூஸ் பேக்கிங் கவர், சரிங்களா? அதுலேயும் கொஞ்சம் எடுத்துருக்கு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள், அதனால் வந்து அவருக்கு எல்லாம் க்ளீனாக ட்ரைனிங் பண்ணி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இனி நீங்களே தான் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக கற்றுக் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செட்டப்பு. இப்போ இதை வந்து சைக்கிளில் வந்து அவர் ஏறி போகிற மாதிரி சொல்லலை, உருட்டிகிட்டே தான் போய் சேல்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இந்த செட்டப் வந்து ஆல்மோஸ்ட் ஓகே தான். பண்ணுறதை கொஞ்சம் நீட்டாக ஹைஜீனிக்காக பண்ணணும், அந்த இதுதான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த டவலை சுற்றி கட்டியிருக்கான காரணம் என்னென்னா, கூலிங் வந்து போகாது, சரிங்களா? டவலை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சி பிணிஞ்சி சுற்றி ரோல் பண்ணி கட்டிட்டிங்கன்னா, இப்போ அடிக்கிற வெயிலுக்குள்ளே தான் நின்று நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஹீட்டை வந்து உள்ளே விடாது, சரிங்களா? கூலிங்கை வந்து வெளியே டிசிபேட் ஆக விடாது, ஹீட்டை வந்து உள்ளே என்ட்ரு பண்ண விடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கப்புனா சொன்னோம்ல 210 ml கப்பு, ஆனால் இது வந்து எவ்வளோ 180 ml தான் பிடிக்கும், சரிங்களா? 180 ml கப்புன்னு கேட்டு வாங்கிக்காங்க. இப்போ இந்த டெய்லி ஆப்பிள் வந்து 180 ml தான் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஊற்றினா வந்து கரெக்டாக அந்த கப்பு வந்து கரெக்டாக ஃபில் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான். ரைட், இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு 10 ரூபாய்க்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க முடியும். இந்த கப்பில் வந்து பிரிண்டிங் வந்து தப்பாக இருக்குது, 210 இருக்குது, ஆனால் 180 தான் போட்டு வரும், சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி கப்புமே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டு விடணும். ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து நீங்கள் ரோட்டில் போயிட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ண உடனே மொத்தமாக வந்துடுவாங்க, 5 பேர் 6 பேர் வந்துடுவாங்க. அதனால் டக்குன்னு ஊற்றி கொடுக்குறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால் கப்பை வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக ஒரு வெசல் வச்சு போட்டு விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ் மில்க் வந்து உங்களுக்கு வந்து லாபத்தை வந்து அள்ளி தரும். நீங்கள் போடக்கூடிய அளவு பொறுத்து, 10 லிட்டர் போட போகிறீங்களா, 20 லிட்டர் போட போகிறீங்களா, அதுக்கும் மேலே போட போகிறீங்களா அப்படிங்கிற அளவு பொறுத்து தான். அதேமாதிரி இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறவங்கள ஒரு சில விஷயத்தை மட்டும் நோட் பண்ணணும். கண்டிப்பாக மக்கள் க்ரௌட் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக ஒரு 10 மணிக்கெலாம் போய் சேர்ந்துடணும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். அந்த கப்பெல்லாம் ரெடியாக வச்சுட்டு பார்சல் கேட்டாலும் பார்சல் கொடுக்க ரெடியாக இருக்கணும். சைக்கிள் வந்து நல்லா பேலன்ஸான இடத்துல வச்சுட்டு இருக்கணும். ஜூஸ் வந்து கீழே சிந்தி விடுற மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. பொறுமையாக நிதானமாக இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஏகப்பட்ட லாபம் இருக்குது. கண்டிப்பாக FSSAI லைசன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்காங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லிங்க்கில் வீடியோ தரேன், பார்த்து அப்ளை பண்ணி வாங்கிக்காங்க. அது மாதிரி இந்த பிஸ்னஸில் இன்னும் நோட் பண்ண முடியும் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக சைக்கிளாக இருந்தாலும் 2 வீலராக இருந்தாலும் உருட்டிட்டு தான் போகணும், வேகமாக போகக்கூடாது. அப்படிங்கும்போது கஸ்டமர் வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ரோஸ் மில்க்குன்னு உங்கள் ஸ்பீக்கரை ஆன் பண்ணி அவங்க யோசித்து வாங்கறதுக்குள்ளே கொஞ்சம் அவங்களுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். அப்படிங்கும் போது தான் இந்த சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரோஸ் மில்க் கலக்கக்கூடிய பால், எசன்ஸு, கப்பு, இது மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சைக்கிள், ஸ்பீக்கரு, பாத்திரம், கரண்ட் இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேர்க்காதுங்க. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, சரிங்களா? ஆனால் ப்ராஃபிட் வந்து அதுக்கு டபுள் மடங்காக இருக்கும். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ரோஸ் மில்க் போடுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் லிங்க்கில் வந்து மளிகை கடைக்கு ரோஸ் மில்க் போடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு அதையும் மீறி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.